ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் ஒரு கான்சர்ட்டுக்கு போகலான்னு ரெடி ஆகிருக்கேன். ஆஃபீஸ்லேருந்து வந்து கடன்னு குளித்து ரெடி ஆகிட்டேன். குழந்தைங்களுக்கு லீவுன்றனால என் பெரிய பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்த்து ஏதோ சமைக்கிறேன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. கான்சர்ட்லேருந்து வந்தால் தான் தெரியும் கிச்சன் என்ன நிலமையில் இருக்குதுன்னு. பட் அதை பற்றி இப்போ கவலைப்பட வேண்டாம். என் ஃப்ரெண்டு வரப்போகிறா என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு. இவ தாங்க என் ஃப்ரெண்டு. இவ கூட டைம் போகிறதே தெரியாதா, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டிலேருந்து 15 நிமிஷம் தான் HEB சென்டர். இங்கே தான் அந்த கான்சர்ட் நடக்குது. பெரிய ஆர்டிஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா இங்கே தான் கான்சர்ட்ஸ் நடக்கும். நிறைய இங்கிலீஷ் கான்சர்ட்ஸ் நடக்கும், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஏன்னா இங்கே நிறைய சீட்டிங் இருக்குது, ப்ளஸ் நிறைய பார்க்கிங் இருக்குது. இதுக்குள்ளே போகிறதுக்கு செக்யூரிட்டி செக் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு டிக்கெட்டை காமிச்சிட்டு ஒரு டேக் வாங்கி கையில் மாட்டிட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளேயே நிறைய ஸ்டோர்ஸ், கேஃபே ஸ்டோர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஏதாச்சும் ட்ரிங்க்கு ஃபுட்டெல்லாம் வேணும்னா இங்கே கிடைக்கும். வெளியே ஃபுட்டும் ட்ரிங்க்கும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற கான்சர்ட் யாருதுன்னா சுனிதி சௌஹான்னு ஒரு பாலிவுட் சிங்கர். தமிழில் கூட நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. நம்ம தூள் படத்தில் குண்டு குண்டுன்ற பாட்டு, அப்புறம் செல்ஃபி புல்ல, அந்த மாதிரி நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இவங்களை தெரிஞ்சிருக்கும். அப்படியே உள்ளே போயிட்டு சீட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துட்டோம். இப்போ எவ்வளோ காலியாக இருக்குல்ல, இப்படியே இருக்குல்லங்க. 5 நிமிஷத்தில் ஃபுல் ஆயிடுச்சு இந்த ஆடிட்டோரியமே. ஆக்சுவலி இன்றைக்கி கான்சர்ட் வர்றதுக்கு நான் பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. என் ஃப்ரெண்டு தான் இல்லை நல்லா இருக்கும், நீ வா நம்ம போய் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறா. ப்ரோக்ராம் நல்லா இல்லைன்னா அவ்வளோதான் திட்ட போகிறேன். எனிவேஸ், கரெக்டாக 8:30 மணிக்கு ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல் ஆயிடுச்சு ஆடிட்டோரியம். இனி கொஞ்ச நேரம் நீங்கள் இவங்க பாட்டை கேளுங்க. இந்த ஆடிட்டோரியமே ஒரு பெரிய வைப் தாங்க. பின்னாடி இருந்த LED ஸ்க்ரீன், அந்த லைட்டிங்ஸ், அந்த சவுண்ட் சிஸ்டம், ஈவெண்ட்டு, அந்த டான்ஸ் ஆடின பேக் டான்சர்ஸ், அவங்கள மென்ஷன் பண்ணாமே இருக்க முடியாதுங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆல் டுகெதர் ப்ரோக்ராம் வாஸ் அ சூப்பர் டூப்பர் ஹிட், ஒரு கிரேட் சக்ஸஸ். இதை நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். என் ஃப்ரெண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இதுக்கு என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுக்கு. 3.5 மணி நேரம் நடந்துச்சுங்க ப்ரோக்ராம். 8:30க்கு ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 11:15 வரைக்கும் நடந்துச்சு. இந்த சிங்கர் 3.5 மணி நேரம் ஒரு பேப்பர் கூட கையில் இல்லாமல் எல்லா பாட்டையும் மனப்பாடமாக மனசுலேருந்தே பாடினாங்க. பாட மட்டும் இல்லைங்க, செம்மையாக டான்ஸும் ஆடினாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கும் எனக்கும் சேம் ஏஜ் தான். ஆனால் நான் வந்து வீட்டில் 4 வேளை பார்த்தாலே டயர்டாயிடுவேன். இவங்க எப்படி இவ்வளோ எனர்ஜியில் வந்து 3.5 மணி நேரம் பாடினாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு கண்டிப்பாக இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நடுவில் ஒரு 5 நிமிஷம் ஒரு பிரேக் எடுத்தாங்க, ஒரு காஸ்டியூம் சேஞ்சுக்காக. மற்ற எல்லா காஸ்டியூம் சேஞ்சும் லைவ் ஷோ ஸ்டேஜ்லேயே பண்ணாங்க. ஒரு பாலிவுட் ஷோ மாதிரி இல்லாமல் ஒரு ஹாலிவுட் ஷோ, அதாவது ஷக்கீரா, பியான்சே அவங்களோட ஒரு ஷோ மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த ஈவெண்ட் ரொம்ப பிடிச்சிச்சு. லாஸ்ட்டில் ஃபயர் ஒர்க்ஸ் கூட இருந்துச்சுங்க, கிராண்ட் ஃபினாலே பாட்டில். இவங்களை பார்த்தே நான் வந்து டயர்ட் ஆகிட்டேன். நான் என் ஃப்ரெண்டு கூட நிறைய டான்ஸ் ஆடினேன். செம்ம டயர்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே. இனி வீட்டுக்கு போயிட்டு டின்னர் குக் பண்ண வேண்டாம், அது ஒரு நல்ல விஷயம். எங்கே போனாலும் அது ஒரு யோசனையாகவே இருக்குது மண்டுக்குள்ளே. எனிவேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.